நம்ம இந்த வீடியோவில் 9th மேக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்து வச்சுங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ண எல்லாத்தையும் படிச்சுட்டு வச்சுட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் செய்துட்டே வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறீங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கணம் p ஈக்குவல் டு எக்ஸ் பார் எக்ஸ் பிலாங்ஸ் டு z என்பது டேஷ் ஆகும். செகண்ட் ஒன் பின்வருவனற்றுள் எது விகிதமுறா எண். தேர்ட் ஒன் மாறிலி கோவையின்படி டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் கீழ்கண்டவற்றில் எது நெறிய சமன்பாடு அல்ல. ஃபிஃப்த் ஒன் முக்கோணத்தின் கோணங்கள் 3x - 40 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 20 டிகிரி மற்றும் 2x - 10 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. சிக்ஸ்த் ஒன் முக்கோணத்தின் வெளிக்கோணம் எந்த இரு கோணங்களின் கூடுதலுக்கு சமம். செவன்த் ஒன் ஒரு புள்ளியின் y அச்சு தொலைவு 0 எனில் அது எப்பொழுதும் டேஷ் அமையும். எயித் ஒன் tan 1 டிகிரி, tan 2 டிகிரி, tan 3 டிகிரி, tan 18 டிகிரியின் மதிப்பு என்ன. நைன்த் ஒன் 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர்ஸ் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவில் உள்ள ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு டேஷ் ஆகும். 10th ஒன் 5, -1 என்ற புள்ளிக்கும் ஆதி புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் 11th ஒன்ப்பா இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதமானது 2:3 எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதங்கள் டேஷ் ஆகும். 12th ஒன் 6.34 × 10⁴ இன் தசம வடிவம் டேஷ் ஆகும். 13th ஒன் முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி டேஷ் ஆகும். 14th ஒன் ஒரு சோதனையின் குறிப்பிடப்பட்ட முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ 1 மார்க்ஸ் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையும் 10 வினாக்களை மட்டும் விட அளித்தால் போதும். வினா எண் 28 மட்டும் பார்த்தா கட்டாய வினா. ஓகேங்களா. ஸோ 15th ஒன் பேரலோகிராம் என்ற ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. 16th ஒன் வெண்படம் வரைக்கப்பா A யூனியன் Bக்கும் A - Bக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 17th ஒன் 0.24 பார் விகிதமுறு எண்ணாக எழுதுக. 18th ஒன் முற்று உரிமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க. ஓகேங்களா. 7³ - 10³ + 3³. அப்புறம் 19th ஒன் 6 - 2x² + 3x³ - √7x என்ற பல்லுறுப்பு கோவையில் x² மற்றும் xன் கெழு எண் காண்க. 20 ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2:4:5:7 எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க. 21 A 6, -1 B 8, 3 மற்றும் C 10, -5 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க. 22 பின்வரும் புள்ளிகள் எந்த காற்பகுதியில் அமையும். ஓகேங்களா. 3, -8, -1, -3, 2, 5, -7, 3. 23 மதிப்பு காண்பா. tan 50 டிகிரி, tan 30 டிகிரி, tan 45 டிகிரி, tan 60 டிகிரி, tan 75 டிகிரி. நெக்ஸ்ட் 24 10 சென்டிமீட்டர் பக்க அளவில் உள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க. ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்பல்சரி போட்டு பாருங்கள். 25, 47, 53, 63 ஸோ ஆகிய தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க. 26 தரவுகளின் முகடு காண்க. ஓகேங்களா. ஸோ மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் 27 ஓர் சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 28 cos 19 டிகிரி 15 மதிப்பு காண்க. ஓகேங்களா. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க, இதை வச்சு செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 மார்க்ஸ் பார்க்க முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அந்த எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போட்டுமா, அது படித்தால் போதுமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ தெளிவாக சொல்லியிருப்பா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஷின் பேப்பர், அதாவது வினாத்தாளானது எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரில் ஒரு மாவட்டத்தில் இந்த கொஷின் பேப்பர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் ஒரு 4-5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டு போங்க. ஸோ இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு போகும்போது சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 29 வந்து பார்த்தீங்கன்னா வெண்படம் மூலம் சரிபார்க்கப்பா. A × B ஓல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ். நெக்ஸ்ட் 30 ஒரு பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைக்கோல் பந்தாட்டம் அல்லது மட்டைப்பந்து அல்லது இரண்டும் விளையாடுகிறார்கள். 300 மாணவர்கள் வளைக்கோல் பந்தாட்டத்தையும் 250 மாணவர்கள் மட்டைப்பந்து விளையாட்டையும் 110 மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் வளைக்கோல் பந்தாட்டம் மட்டும் விளையாடுகிறார்கள், எத்தனை மாணவர்கள் மட்டைப்பந்து மட்டும் விளையாடுகிறார்கள், பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்கப்பா.
இம்பார்ட்டன்ட் ஒன்று. 31 பொறுத்த வரைக்கும் முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்கும் 3√5, 9√4, 6√3. நெக்ஸ்ட் 32 சுருக்குக 2.75 × 10⁻7 ப்ளஸ் 1.23 × 10⁻8. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 33 காரணி படத்துக்கு 2x³ - 3x² - 3x + 2. நெக்ஸ்ட் 34 8x⁴ - 2x² + 6x - 7 2x + 1 இல் வகுக்க கிடைக்கும் ஈவு 4x³ + px² - qx + 3 எனில் pq மற்றும் மீதியை காண்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 35 ஸோ கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்க. ஓகேங்களா. ஸோ கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்குது ஏபிசிடி டயக்ராம் கரெக்டாக பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 36 ஏ வந்து பார்த்தீங்கன்னா 5,4, பி 2,0, சி -2,3 ஆகிய புள்ளிகளில் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஓர் இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக. 37 ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே 22 மீட்டர், 120 மீட்டர் மற்றும் 122 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கெடுக்க. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கெடுக. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் பார்த்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் 38 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. நெக்ஸ்ட் 39 கீழ்காணும் தரவுகளுக்கு சராசரியை காண்க. ஓகேங்களா. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருப்பா, பிரிவு கொடுத்துருக்காங்க, நிகழ்வெண் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 40 வந்து பார்த்திங்கன்னா தரவுகளின் முகடு காண்க. ஓகேங்களா. ஸோ மதிப்பெண்ணை கொடுத்துருக்காங்க, மாணவர்களின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 41 வந்து பார்த்திங்கன்னா 1500 குடும்பங்களில் அவர்கள் வீட்டில் உள்ள பணிப்பெண்கள் பற்றிய தரவுகள் திரட்டப்பட்டு பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ பணிப்பெண்கள் வகைகள் பகுதி நேரம் மட்டும், முழு நேரம் மட்டும் 2 வகை பணிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சம வாய்ப்பு முறையில் ஒரு குடும்பம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அக்குடும்பம் 2 வகை பணிப்பெண்களும் வைத்திருக்க, இல்லைனா பகுதி நேர பணிப்பெண் வைத்திருக்க, அப்படியும் இல்லை என்றால் பணிப்பெண் வைத்திருக்காமல் இருக்க நிகழ்தகவு காண்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 42 4.863ஐ எண்கோட்டில் குறிக்கவும். ஸோ இதை பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் ஒன்று நல்லா படித்து வச்சுருக்கீங்க, போட்டு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி கிராஃபாக 43 வந்து பார்த்திங்கன்னா ஏபி = 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரியா மற்றும் பி வந்து பார்த்திங்கன்னா 80 டிகிரியா என்ற அளவுகளை உடைய ட்ரையாங்கிள் ஏபிசி வரைக. அதற்கு சுற்றுவட்டம் வரைந்து சுற்றுவட்டம் ஆரம் காண்க. ஓகேங்களா. அல்லது LM = 7.5 சென்டிமீட்டர், MN = 5 சென்டிமீட்டர் மற்றும் LN = 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ட்ரையாங்கிள் LMN வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை காண்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கமைந்த நேரி சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்வு காண்க. x + y = 7, x - y = 3, அப்படி இல்லைனா y = 4x - 1n வரைபடம் வரைக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஜாமெட்ரி கிராஃப்லேருந்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வரைக்கும் எல்லா சம் போட்டு பாருங்கப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் போட்டு நம்ம சேனல் தொடர்ச்சி நம்ம மாணவர்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.